காலை தினமும் பாருங்க சார், ஏன்னா உங்களுக்கு காலில் ஏதாவது புண்ணு வந்தால் ஆறாது அப்படின்னு சொல்லி அமிச்சேன். நான் சொன்ன மாதிரியே அவருக்கு ஒரு மாசத்துலேயே ஏதோ ஒரு அடிபட்டிருக்கு. ஆனால் அதை உடனே அவர் கவனிச்சிட்டார். கவனிச்சுட்டு என்கிட்ட வந்தார். வந்து நானும் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தேன், ட்ரெஸ்ஸிங் போட்டேன், எதுவுமே அது ஆறவே இல்லை. உடனே அவருக்கு நான் டாப்லர் ஸ்டடி பண்ணணும் சார், இது ஆற மாட்டேங்குது, ஆறாத புண் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், நான் ஹீலிங் அல்சர் அப்படின்னு எங்கள் மெடிக்கல் ஜார்கானில் சொல்லுவோம். அவருக்கு டாப்லர் ஸ்டடி. எதுக்கு மேடம் டாப்லர் ஸ்டடி அப்படின்னு கேட்டார். எப்படி இந்த இருதயத்துக்கு போகிற ரத்த நாளங்கள் அடைப்பு ஏற்படுமோ அந்த மாதிரி காலுக்கு போகிற ரத்த நாளங்களும் அடைப்பு ஏற்படலாம். அப்படி அடைப்பு இருந்ததுன்னா நம்ம என்னதான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் என்னதான் ட்ரெஸ்ஸிங் பண்ணாலும் அந்த புண்ணு ஆறவே ஆறாது. ஸோ அதுவும் அவர் ஸ்மோக்கர்ன்றதால எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, டாப்லர் ஸ்டடியில் அவருக்கு ஏதாவது ஒரு அடைப்பு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. நான் நினச்ச மாதிரியே அந்த டாப்லர் ஸ்டடியில் அவருக்கு ஃபெமரல் ஆர்ட்ரி அப்படின்ற மெயினான ஆர்ட்ரியிலே அடைப்பு இருந்துச்சு. அதனால தான் அவருக்கு அந்த புண்ணு ஆறலை. அப்புறம் நான் எங்கள் பாம்பேயில் இருக்க பெரிய ஹாஸ்பிட்டல், ரஹேஜா ஹாஸ்பிட்டல்னு இருக்குது, அங்கே ரெஃபர் பண்ணிட்டேன். அங்கே போய் அட்மிட் ஆகி அந்த அடைஞ்ச ரத்த நாளத்துக்கு